சுவாமி, தமோ குணத்தை வெல்வது எப்படி? ரஜோகுணத்தில் தான் வெல்லணும். அப்புறம் ரஜோகுணத்தையும் வெல்லணும். தமோகுணம் என்பது சரீரத்திலும் இருக்கும், இந்த ஸ்தூல சரீரத்திலும் இருக்கும், அந்த காரணத்திலும் இருக்கும், அப்புறம் நம்முடைய செய்கையிலையும் இருக்கும். அந்த குணம் எங்கே வெளிப்படுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ தமோகுணம்னு பொதுவாக நம்ம சொன்னோம்னா உணவில் கூட தமோகுணம் இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, அதுலேயே இருக்குது. இப்போது நீங்கள் தமோகுணத்தை வெல்லுவதுன்னா இப்போ கிழங்கெல்லாம் தமோகுணம் உடையதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க வேண்டியதில்லை, அதனுடைய தமோகுணத்தை நீக்கலாம். இப்போ சரியான வகையில் பக்குவப்படுத்தி வேக வச்சிட்டோம்னா அது தமோகுணம் நீங்கி ரஜோகுணத்துக்கு வந்துடும். அது சரியான அளவில் சாப்பிட்டா அதுவே சத்துவ குணமாக இருக்கும். எதுவுமே கண்டம்டு ஃபார் எவர் இன்னும் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குற தமோகுணம்ன்றது எதை சொல்கிறீங்க? உள்ளத்தில் இருக்க தமோகுணத்தை சொல்கிறீங்க, அப்படி தானே அர்த்தம்? உள்ளத்தில் இருக்கிற தமோகுணம். ஏன்னா குணத்திரை விபாகத்தில் யக்ஞம், தானம், தபசு, திருதி, பல குணத்துலேயும் 3 குணங்கள் வெளிப்படுறத அவர் சொல்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட தமோகுணம்னு பொதுவாக கேட்காம எதில் உடம்பில் இருக்கிற தமோகுணத்தை போகணும்னா அதுக்கு உடற்பயிற்சி, ஆகார ஒரு நியமம். சில ஆகாரங்கள் தமோகுணத்தை தான் உண்டு பண்ணோம். நல்லா தயிர் சாரத்தை மத்தியானம் சாப்பிட்டோம்னா தமோகுணம் தரும். தயிர் வயிற்றில் போய் ஃபெர்மெண்ட் ஆனால் உடனடியாக ஆல்கஹால் தான் உண்டாகும். தயிர் சாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ரைஸு குளுக்கோஸாக மாறி குளுக்கோஸ் உடனடியாக ஆல்கஹாலாக தான் மாறும். இப்போ ஸ்லோலி நம்முடைய பிளட்டில் யூஸ்வலி 7%, 5% இருக்கிற ஆல்கஹால் 16%க்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஒரு மயக்கம் வரும். அப்போ உடல் ரீதியான ஒரு தமோகுணம், உணவு ரீதியாக வந்த தமோகுணம் உடல் ரீதியாகி நம்ம மனசையும் தமோகுணத்தில் முழுது இல்லையா? இப்போ தமோகுணம்னா என்ன அப்படின்னா பகவான் சொல்கிறாரு அது மோகம்ங்கிறார். ரஜோகுணம் எதுன்னா அது காமம்ங்கிறார். சத்துவகுணம்னா இது ரெண்டும் நீங்கியதுங்கிறார். அதுக்குன்னு ஒன்று தனியாக இல்லை. எங்கே மோகமும் காமமும் இல்லையோ, காமம்னா ராகம், அது எப்போ அது போகும்? அது இருந்ததுன்னா இப்போ உள்ளத்தில் நமக்கு எப்படிப்பட்ட விதத்தில் இருக்கும் தமோகுணம்னா மோகம் அப்படின்னு, மோகனீயம் அப்படின்னு சொன்னாங்க. அது மனசில் இருக்குதா, பிராணனில் இருக்குதா, சரீரத்தில் இருக்குதா, புத்தியில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிகிச்சையை நம்ம கொடுக்கணும். இது உடம்புல இருந்ததுன்னா இந்த முக்குணங்களும் இருக்கக்கூடிய வாதப்பித்த சிலேட்டுமுங்களை சமப்படுத்தணும். அது சிலேஷ்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமோ குணமாக இருக்கலாம், இல்லை அது சத்துவ குணமாக இருக்கலாம். அது என்ன சொல்கிறாங்க நமக்கு தெரியல, அந்த வைத்தியர்களுக்கு தான் தெரியும். பித்தம் எப்படிப்பட்டது? ரஜோகுணமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இப்போ கபம் ஆனால் அதாவது சிலேஷ்மம், கபம் சத்துவமாக இருக்குமா? தமோ குணம் இல்லைங்களா? தமோ குணங்க. பித்தம் ரஜோகுணம், சிலேத்துவம் சத்துவம். அப்போது நம்ம மனசும் அதனால தான் குளுமையாக இருக்கிறதுனால பகவான் சாப்பாடை நெய்ப்போடு ஈரப்பசையோடு சுவையாக இருக்கக்கூடிய சுத்தமானதை சாப்பிடுங்கிறார். அந்த நைப்பும் இளகிய தன்மையும் தான் அந்த நீங்கள் சொல்கிற சிலேஷ்மன்னு சொல்லக்கூடிய லிக்விடிட்டி, கூல்னஸ். இப்போ மனசும் கூல் ஆகும். இப்படி தான் நம்ம கேட்கணும். நீங்கள் இப்போ குறிப்பாக சேர்க்கிட்டிங்கன்னா அதுக்கு குறிப்பான அது நிவாரணம் தரேன். இப்போ தமோ குணங்கிறது எங்கே உங்களுக்கு சீக்கிரம் காலையில் எழுந்துக்க முடியல? இல்லை, பொதுவாக உங்களை சொல்லலை. சரி, அது தமோ குணம்னு எப்படி சொல்கிறீங்க? உண்மையில் அது சத்துவ குணம் தானே, அறிவோடு இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் சத்துவ குணம் கூட நம்மளை பந்தப்படுத்தும் தான் பகவான் சொல்கிறார். பந்தப்படுத்துறதும் போது தான் அது அந்த குணம் நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது. இப்போ தமோ குணம் பந்தப்படுத்துச்சுன்னா
அதை நீக்கணும். பந்தப்படுத்தலைன்னா தமோ குணம் வேணுமே. நிறைய பேர் தமோ குணம் இல்லாதனால தான் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க மாத்திரை போட்டுக்கிட்டு. இப்போ அங்கே வேணும்ல, சரியாக நாங்கள் சீர்தூக்கி பண்ணோம். நமக்கு இந்த குணங்கள் நமக்கு பந்தப்படுத்துதா, அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நம்மளை வந்து கட்டுப்படுத்துதா, பைண்டு பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ குணம் பைண்ட் பண்ணிச்சுன்னா, பந்தப்படுத்துச்சுன்னா அந்த குணத்தை நம்ம மாற்றணும். அப்போது தமோ குணம் கூட நமக்கு நல்லதாக போயிடும். இப்போ ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய நல்ல நம்ம டிவியை மாற்றுறோம் சேனலை, அது ரஜோகுணம். ஆனால் அதில் கிரகிச்சுக்கிற வந்து சத்துவ குணம். இது நேரம் போகுதே, நம்ம இதை இது இருக்கிறோமேங்கிறது தமோ குணம். 3 குணம் அங்கே இருக்குது. எந்த பிரவൃத்திலையுமே 3 குணம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பிரவൃத்திலையும் இருக்குது. இப்போ நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா இது எந்த குணம் நல்லது? இந்த 3 குணத்தில் இப்போ டிவியை நான் அடிக்கடி பார்த்துக்கிறோன்னா கொஞ்சம் சத்துவமும் இருக்குது, ரஜோவும் இருக்குது. சேனல் மாற்றுறதுனால ஒரே சேனல் இருந்ததுன்னா சத்துவமாக இருக்கலாம். அது வந்து பக்த பிரகலாதன் கதை, அதுக்கு ஒரு 2 மணி நேரம் கேட்டால் என்ன தப்பா? அது தமோ குணம்னு சொல்ல முடியுமா? நமக்கு உள்ளத்தை சுத்தம் பண்ணுறக்கூடிய விஷயம் தானே. மகாபாரதம் படம் பார்க்குறோம் டிவியில், ராமாயணம் பார்க்குறோம், அதில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்க்குறோம், மேட்ரிக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு புதுசாக நம்ம கற்றுக்கிறதுனால சத்துவ குணம் தான் நாங்கள் இருக்குது. யூஆர் லேர்னிங் எல்லாமே சத்துவ குணம். பிரகாசத்துவம் சத்துவம். கிரியா கர்மத்தில் ஈடுபடுறது ரஜோகுணம். சேனல் மாத்திரம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த சத்துவம் பத்தலை, இந்த அறிவு வேண்டாம், அந்த அறிவு வேணும், அந்த அறிவு வேணும், அந்த அறிவு மாற்றுறதுக்கு ரஜோகுணம் தேவைப்படுது. இது ரொம்ப நேரமும் மாற்றி கூட நமக்கு வந்து இன்னும் உருப்படியான ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு கண்டுபிடிக்காமல் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. அப்போ தமோ குணம் இருக்குது. 3 குணமும் இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயிக்க வேண்டியது தமோ குணத்தை தான். ஏன்னா உங்களுக்கே தோணுது. அப்போ அதான் பைண்டிங். அடிக்ஷன் தான் பைண்டிங். ஆமாம், அது அடிமைத்தனம் பண்ணுது. குணத்துக்கு அடிமையாகக்கூடாது. நம்ம குணத்தை வெல்லணும். அந்த குணத்தை வெல்லுவது தான் சொரூப அவஸ்தானம். ஆத்மனி சொரூப அவஸ்தானம். ஏன்னா குணமெல்லாம் ஆத்மாவில் கிடையாது. ஆத்மா நிர்குண வஸ்து. அந்த காரணத்துக்கு தான் குணம் இருக்குது. அப்போ எந்த நானுக்கு? உளவியல் நானுக்கு குணம் இருக்குது, உண்மையான நானுக்கு நிர்குணம். ஏன் அதுக்கு நிர்குணம்? உளவியல் நான் எதனால் ஆகப்பட்டது? பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டது. பஞ்சபூதங்களுக்கு குணம் இருக்குது. பிருத்திவிக்கு 5 குணம், நீருக்கு 4 குணம், நெருப்புக்கு 3 குணம், வாயுக்கு 2 குணம், ஆகாசத்துக்கு 1 குணம். இதனால் ஆக்கப்பட்ட பொருளுக்கு குணங்களுக்கு சொல்லவா வேணும்? நம்ம தன்மாத்திரைகள்லாம் பஞ்சபூதங்களாக இருக்குது. அந்த காரணமும் சத்துவமான பஞ்சபூதங்களாக இருக்குது. இந்திரியங்களும் இருக்குது, கர்மேந்திரியங்கள். இப்போ குணம் எல்லாமே நிறைந்ததாக இருக்கக்கூடிய அனாத்மாக்களில் நம்ம ஆத்ம புத்தியை வச்சுருக்கிறோம். அனாத்மாவில் இருக்கிற ஆத்ம புத்தியை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும்னா உண்மையாக சத்துவ குணம் நமக்கு வேணும். சத்துவ குணம் மட்டும் இருந்தால் பத்தாது. அது எந்த விஷயத்தை கற்றுக்கணுங்கிறதுல போகணும். அதே டிவி சேனலில் பார்க்கும்போது இது மாதிரி வேதாந்தம் இருக்கிறது சேனலில் தானே வருது. அந்த சேனலில் பார்க்கலாம்ல. அப்படி பார்க்கும்போது தமோகுணம் வந்து நமக்கு மோக வசப்படுத்துது, அடிமைப்படுத்துகிறது. அதில் நம்ம வந்து சிக்கிட்டோம்னா வெளிவர முடியாமல் நாம் திரும்பணும். அப்போ நம்ம வந்து அந்த குணம் நமக்கு பந்தப்படுத்துதுன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், இப்போ டிவி அடிக்ஷன் அல்லது செல்ஃபோன் அடிக்ஷன் இருந்ததுன்னா அதில் வெளிவரத்துக்கு என்னங்க? முயற்சியும் எத்தனமும் அபியாசமும் வைராக்கியமும் வரணும்ல. அப்போ தோஷ தரிசனம் வேணும். இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னென்ன தோஷம்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, அப்போ தோஷத்தை தெரிஞ்சு கொண்டே ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க, நாய் வாந்திய நாயே சாப்பிட்ற மாதிரி நீயே கண்டுபிடிச்சிட்டு நீயே மலமென்று தெரிந்தும் உண்பதற்கு சமம், தோஷத்தை கண்டுபிடித்தோம் அப்படின்ற ஒரு ஸ்வரணை நமக்கு வரணுங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிற்கும்போது ஒரு வைராகியம் பிறக்கும். அப்போ அதுக்கு சமமாக நம்ம இந்த மனசை, இப்போ நம்ம மனசு எப்படி இருக்குது? தமோகுணம் உச்சத்தில், ரஜோகுணம் கம்மியாகவும் சத்துவகுணம் கம்மியாக இருக்குது. ஆரம்பத்தில் சத்துவகுணம் அதிகமாக இருந்து ஒரு சேனலை பார்த்தோம். அப்புறம் அது பத்தலைன்னு ரஜோகுணத்தில் போனோம். அப்புறம் பத்தலைன்னு போனோம், தமோகுணம் வந்துருச்சு. இப்போ குணங்கள் அப்படியே படிப்படியாக தமோகுணத்துக்கு உயர்வு வருது. இப்போ உடனடியாக நம்ம உஷாராயிட்டோம்னா தமோகுணத்தை போகிறதுக்கு இந்த மோகத்தை நாம் களையணும். அப்போ
சரியான குரு வார்த்தைகளோ நமக்கு அபியாசம் வேணுன்றதை நினைவு கொண்டு வந்து, அல்லது அது முடிச்சிட்ட பிறகாவது அதை நினைவு வச்சுட்டு அடுத்த முறை நான் தொடமாட்டேன் அப்படின்னாலும் செய்யலாம். செய்து பிடிச்ச பிறகு உங்கள் மனசு மறுபடியும் சத்துவத்துக்கு போய் ரஜோ போய் தமோ போகும். அது மாறாது இல்லையா? இப்போ நீங்கள் நன்மைக்கு பயன்படுத்திங்களா? அதையே மேக் ஏ அடிக்ஷன் டு சிரவணம். அப்போ பார்த்தோன்னா தமோகுணமாக சத்துவம் ஆகிடுது. அப்புறம் அதிலும் கூட நமக்கு வந்து ஒரு அடிக்ஷன் வந்துடும். இதே அப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, என் நேரமாக இவர் வந்து யாரோ ஒரு ஆள் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாரு, அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன தான் இருக்குதோ அப்படின்னு. அதுவும் நமக்கு ஆகாது. கர்மயோகத்துக்கு போனால் தான் மனம் சித்த சுத்தி அடையும். வெறும் அறிவினாலேயே நம் சித்தம் சுத்தி அடைஞ்சிருதில்ல. யூடியூப்பில் வந்து எப்போ வேதாந்தம் கேட்கறதுனாலே மனம் தூய்மை அடைஞ்சிடுமா? மனம் இப்படி இருக்குது, குணம் மாறுது, இதெல்லாம் காட்டும். ஆனால் அதுக்கு அபியாசம் வேணும்ல. அப்போ அது கர்மயோகம் தேவைப்படுது. இப்போ சத்துவகுணத்துக்கு வரணும்னா அந்த சத்துவகுண பிரதானத்தில் இருந்து அது ஸ்ரேயஸாக இருக்கணும். ஸ்ரேயஸான சத்துவகுணமாக இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் ரஜோகுணமும் தேவை. கர்மயோகத்தை நம்ம பயன்படுத்தணும். கர்மயோகம்னா ஆக்டிவிட்டி. இப்படி சொன்னார், நீச்சல் பயிறது நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. அது அந்த மனசையும் சித சுத்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பூஜை செய்வதோ, பூஜை இப்போ செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா பூஜை பாத்திரம் சுத்தம் பண்ணுங்க. எரிஞ்சு போன கற்பூரத்தெல்லாம் எடுத்து தள்ளி போடுங்க. ஊதுவத்தி புகையெல்லாம் எடுத்து, குப்பையெல்லாம் எடுத்து போடுங்க. ஏதாவது ஒன்று நம்ம அந்த தெய்வீக சம்பந்தமாக நம்ம இருந்துக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாம். குருஜி அவர்களுக்கு வணக்கம். அத்வைத வேதாந்தத்திற்குள்ளே இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். 2 நாள் அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டேன். அதன் பிறகு என்ன செய்வது, எவ்வாறு முன்னேறுவது என்று குழப்பமாக உள்ளது. ஆத்மஞானத்தில் அடுத்த நிலை உயர்வதற்கு படிப்படியான வழிமுறைகளை கூறினால் உதவியாக இருக்கும். விஜயபார்த்திபன், திருவையாறு. இந்த ஆத்மபோதங்கிறது அது ஒரு அறிமுகம்தான். கலைச்சொல்கள் மட்டும் நம்ம பரிபாஷையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த முக்திக்கு வேண்டிய ஒரு நெறிமுறை, தன்னை பற்றிய அறிவு, தன்னை பற்றிய அறிவு பெறுவது எப்படி என்றதுக்கு வேண்டி கலைச்சொல்லை கற்றுக் கொடுத்துட்டோம். இனிமேல் அதாவது பேச கற்றுக்கிட்டோம், லாங்குவேஜை கற்றுக்கிட்டோம். இனிமேல் அந்த தகவல் அறிய கற்றுக்கணும். இப்போ தொடர்ந்து அவர் ஆத்ம வித்யாலயத்தில் சேனலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உபநிஷத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கேட்கட்டும். அது ஆத்மபோதம் இல்லையா? அது கூட 2 நாள் கேம்ப் நடந்திருக்குது. ஆத்மபோதம், அத்வைத மகரந்தம், வாக்கிய விருத்தி, திருஷ்ய விவேகம், இது போன்ற அந்த சேனல்லாம் இருக்கும். அதில் ஒரு 30 அல்லது 40 ஆடியோ இருக்கும். அது 7 அல்லது 8 ஆடியோ கூட இருக்கலாம். ஆத்மபோதம் அதை முழுசாக கேட்டு முடிக்கட்டும். தொடர்ந்து இந்த ஆத்ம வித்யாலயத்தில், ஆத்ம வித்யாவில் அவர் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு அடுத்த வேலை. இதுக்கு போதும்லாம் சொல்லக்கூடாது. நேரத்தை இதுக்கு நிறைய ஒதுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஞானத்துக்குள்ளேயே போகணும். ஆத்ம வித்யாலயம் சேனலில் மட்டும் இல்லாமல் வேறு யாராவது கூட அத்வைதத்தை உபதேசித்தாங்கன்னா அதையும் நம்ம வெறும் ருசிக்காக அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த குருங்களெல்லாம் ஒப்பிடுறதுக்கோ சொல்லிக்கிற முறையை கம்பேர் பண்ணவும் கூடாது. அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் சுவை, இது ஒரு சுவை அப்படின்னு மாறி மாறி போகலாம். ஆனால் எப்பவும் சுவை இந்த ஆத்ம ஞானத்திலேயே தான் இருக்கணும். அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஆத்ம ஞானத்தில் இருக்கக்கூடியவங்களோட தொடர்பில் இருக்கணும். அது பேர் சத்சங்கம்னு பேர். அவங்களோட தொடர்பு கொண்டு இந்த சந்தேகம் எனக்கு வருது, உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதுங்களா, எனக்கு கூட சந்தேகமாக தான் இருக்குது, இப்போ 2 பேரும் என்ன பண்ணலாம், சரி குருவுக்கு கேட்போம் அப்படின்னு எப்பொழுதும் குருவோட சம்பந்தம் வச்சுக்கணும். குருக்கு சேவை பண்ணுறதா மனசில் கற்பனையாவது பண்ணணும். நிஜமாக செய்வதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் என்னால் குருவுக்கு என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு கற்பனையிலையாவது நாம் வச்சா சிரத்தை வளரும். அந்த குருவுக்கு சேவை செய்கின்ற அந்த மனநிலை அது பெரிய புண்ணியத்தை உண்டு பண்ணி, ஈஸ்வர கிருபையை உண்டு பண்ணி, உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தியாத்ம, அதிபௌதிக, அதிதெய்வீக தோஷங்களை எல்லாம் அதை நிவர்த்தி பண்ணிடும். அப்போ சொல்லுவதெல்லாம் நல்லா விளங்கும், மனசில் நமக்கு விளங்கும். சில பேர் அந்த யூடியூபுக்கு தொடர்ந்து கேட்க முடியாமல் போகிறதும், இடைஞ்சல் வருவதும், அக்கம் பக்கத்துலேருந்து ஒரு தொந்தரவு கொடுக்கறதும், அல்லது கேட்கும்பொழுது சரியாக புரியாமல் இருக்கிறதோ,
இதுக்கெல்லாம் காரணம் அதிபௌதீகம், சுற்றுச்சூழல், அத்தியாத்மிகம். நமக்கே கூட தலைவலி, அந்த உற்சாகமின்மை, அப்புறம் வேறு ஏதோ ஒரு வேலை வந்து அவசரமாக என்னை கூப்பிடுது, இதெல்லாம் நமக்கு இடையூறுகள் இருக்குது இல்லையா? இந்த இடையூறுகளெல்லாம் போக்குறதுக்கு ஒரே வழி பரமேஸ்வர பிரீதிக்காக பூஜைகளை செய்கிறது அல்லது குருக்கு சேவை செய்வதை நாம் நினைத்து பார்க்கணும். கடவுளுக்கு சேவை செய்யலாம், ரெண்டும் ஒன்று தான். கண்கண்ட தெய்வமாக குரு இருக்கிறார், காண முடியாத தெய்வமாக பகவான் இருக்கிறார். 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு பூஜையை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது ஒரு புண்ணியம் உண்டாகுது. இது பேர் மானச கர்மா, உபாசனம்னு பேர். இந்த உபாசனம்ன்ற மானச கர்மா எப்பெல்லாம் முடியுமோ அப்போ செய்யுங்க. அதுக்கும் கூட மனசு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் இதுதான் தேவை. இப்போ ஒரு முறையாவது தேவங்கிட்ட போயிட்டு கையை கூப்பி எனக்கு உபாசனை பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு சக்தியை கொடு அப்படின்னு. அப்புறம் உபாசனம் பண்ணது சக்தி வந்துடுச்சுன்னா உபாசனத்தினால இந்த ஞானத்தை பெறுவதுக்கு வேண்டிய புத்திசாலித்தனம், கூர்மை இதெல்லாம் நமக்கு உண்டாயிடும், அதிசயம் நடக்கும். இப்போ தொடர்ந்து சத்சங்கமும் தொடர்ந்து இந்த தகவலை யார் குருவாக இருந்தாலும் சரி, எந்த குருவாக இருந்தாலும் அவர்கிட்ட அத்வைதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சந்தேகத்தை அடிக்கடி நிவர்த்தி செய்யணும். அறிந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்கணும். சுவாமி சொல்கிறாரு, நான் உண்மையிலே அழியாத மாறாத அளவற்ற ஆனந்தமுடையவன், திருப்தியாக இருப்பவன். திருப்தி என்னுடைய உண்மையான நிலை, அவஸ்தானம். என்னுடைய நிலையே அவஸ்தானம், இதுதான் திருப்தி. ஸ்வ ஆத்மனி அவஸ்தானம், தன்னிலேயே தான் இருந்து கொண்டிருத்தல். அப்போ உள்ளமாக இருக்கின்ற இந்த ஆத்மாவை பிரம்மமாக இருக்க வைக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை எப்பவும் நீடித்து இருக்கிறது தான் நல்லதுங்க. இதை தான் அபியாசம், வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறார். வைராக்கியம் என்பது இந்த ஆத்மா சம்பந்தமான விஷயத்திலிருந்து நான் வெளியேற்பதிலிருந்து விடுபடுவேன், அது பேர் விராகம், வைராக்கியம். அனாத்ம விஷயங்களில் அதிகமாக ஈடுபட மாட்டேன், தேவையான அளவுக்கு ஈடுபடுவேன். 70% அனாத்மா, 30% ஆத்மா. படிப்படியாக 50% ஆத்மா, 50% அனாத்மா. எப்பொழுது உங்களுக்கு நிறைய ஒரு வந்துடுதோ அப்புறம் நீங்கள் யூடியூப் கேட்காவிட்டால் கூட உங்களோட சிந்தையெல்லாம் எப்பொழுதுமே உடம்பு வேலை செய்துட்ருக்கோம், நடக்கும், படுக்கும், தொழில் செய்யும், வியாபாரம் பண்ணும், பணத்தை எண்ணும், எது ஒன்றா செய்யும். ஆனால் சிந்தனை எப்போவுமே 100% ஆத்மாவில் இருக்கும். அது அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் முயற்சி எடுப்பது பேர் அபியாசம். இந்த முயற்சிக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் அனாத்ம விஷயங்கள். அதை படிப்படியாக குறைக்கிறது வைராக்கியம். வைராக்கியன அபியாசேன வைராக்கியன அப்படின்னு பகவான் சொல்கிறார் கீதையில். எப்படி என் மனதை நான் நிறுத்துவேன் அப்படின்னு கேட்கும் பொழுது முடியாது தான், உண்மைதான். ஆனாலும் அபியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் செய்யலான்னு அப்படியே பகவான் சொல்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. அப்படியே அவர் அப்போ தான் அதை அறிமுகப்படுத்துகிறார். சாமி, இந்த கலைச்சொற்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இப்போ புதுசாக வந்த அன்பர்களுக்கு கலைச்சொற்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் அது மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் தந்ததில்லை. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு ஆத்ம வித்யை பழகிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க ப்ரீகேஜி மாதிரி தான். அப்போ நீங்கள் சொல்கிறத அவங்க மொழியில் கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கலைச்சொற்கள் இப்போலாம் நல்லா இருக்குமா? ஏன்னா கலைச்சொற்களுக்கு அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது அது டைவர்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது. பல அன்பர்கள்கிட்ட நான் கேட்கும்போது இந்த விஷயம் புரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். கலைச்சொற்களை கிராஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு முடிய மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டைவர்ஷன் ஆகிடுது. கலைச்சொற்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடுது. நீங்கள் சொல்கிற பொருள் கிராஸ் பண்ணுறதுக்கு இதாகுது. அதெல்லாம் அந்த விளக்கம் சொல்லுங்கள் சார். எப்படி இருந்தாலும் எல்கேஜி படிக்காமல் நம்ம பிஹெச்டி வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு தடவை நம்ம 2 நாள் கலைச்சொல்லை கற்றுக்கிறதுல சிரமம் இருக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம நெடுந்தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறோம், நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கட்டாயம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு அதனுடைய பலன் தெரியாது. இப்போது அடுத்த கிளாஸில் வரும்பொழுது தான் இதெல்லாம் தெரியும். அடுத்த 2வது தடவை இந்த ஆத்ம வித்யாவை படிப்படியாக சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஒவ்வொரு இடத்துல நிற்க வேண்டியதில்லை.
பஞ்சகோஷம்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் போயிடுவேன். அதனால் வந்து டெக்னிக்கல் உங்களுக்கெல்லாம் நான் அப்படியே சொல்லிக் கொடுக்குறேன்னா உங்களுக்கும் அப்படி சொல்லிக் கொடுத்துருது. கோஷவத், கோஷம்னா என்னன்னு பல உதாரணங்கள்லாம் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த முறை கலைச்சொலுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்னா உங்ககிட்ட வந்து அபவாதமும் வியாக்கியானமும் அதிகமாகிடும். அவங்களுக்கு கலைச்சொல் கொடுக்க வேண்டியது தான் நமக்கு முக்கியம். அதனால் உங்களை என்ன மாதிரி பழக்கிற உங்களை முழுக்க முழுக்க ஆத்மாவை சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, ஒவ்வொரு கலைச்சொல்லையும் ஆத்மாவை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லையே. சரீரத்திரயம்னா அன்னமய கோஷ இந்த 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 ஸ்தூல சரீரம்னா ஸ்தூல சரீரம் எப்படிப்பட்டது, எதனால் ஆகப்பட்டது, இது பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதம், இது வந்து போக ஆயதனம், அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ போக ஆயுதம்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த கிளாஸில் எனக்கு கொடுத்த வாய்ப்புலேயே நான் ஆத்மாவை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி குரு செய்ததில்லை. ஒட்டுமொத்த மொத்தத்துலேயுமே ஆத்மா விரைவு இருக்குது, ஈஸ்வரன் இருக்கிறாரு. அவங்களுக்கு ஆத்மபோதமும் சொல்லியிருக்கிறோம். ஆத்மாவை பற்றி ஒருத்தர் பேசினார். சரீரத்திரைய அதீதம், பஞ்சகோஷ விதரிக்தம் அப்படிலாம் அவர் சொன்னார். ஆத்மா பேசாமல் இல்லையே, எல்லாமே அவங்களுக்கு கொல்லப்பட்டது. என்ன ஒரு டெக்னிக்கல் வேர்டு இல்லாமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் இனிமேல் அவங்க கற்றுக்கணுன்னா டெக்னிக்கல் வேர்டு வேணுமே. அப்போ மறுபடியும் டெக்னிக்கல் வேர்டுக்கு நான் போய் ஆகணுமே. இல்லை, ஏற்கனவே ருசி இருக்கவங்க தானே இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த ருசி இருக்கிறதுனால அந்த மறுபடியும் நான் அதை வந்து பேச வேண்டியதில்லை. கொஞ்சம் சில பேருக்கு இந்த டெக்னிக்கல் வேர்டு சிரமமாகவும் இது பயந்துக்கு போகிற அளவுக்கு இருக்கிறதுன்னா பயப்பட வேண்டாம். இது இருக்கிறதுலே மிக சுலபமானது. தன்னை அறிவது எப்படி தனக்கு ஒரு கஷ்டமாக இருக்க முடியும்? அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதோ அண்ட சராசரங்களை ஆராய்ச்சி பண்ணுறதோ கஷ்டமாக இருக்கலாம். நம்ம பற்றி நாம் அறியறதுக்கு நம்ம அறியறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லையே. அதை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அதை கற்றுக்கும் பொழுது தடையாக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த அனாத்ம விஷயங்கள் தான். இப்போ நம்ம சொன்ன அத்தனை டெக்னிக்கல் வேர்டுமே அனாத்ம சம்பந்தமானது. அதெல்லாம் நம்ம ஆத்ம புத்தி வச்சுருந்தோம். அனாத்மா மேலே ஆத்ம புத்தி வச்சுருந்தோம். அதஸ்மின் தத் புத்தி. அதை நம்ம நீக்கிறதுக்காக எதெல்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. இன்னொரு விஷயம், இதை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியங்களுக்கோ இத்தனை டெக்னிக்கலில் உண்மையான அர்த்தம் தெரியும். இப்போ ரேஷகம், பூரகம், கும்பகம் அப்படின்னா அவங்க அந்த வார்த்தையினுடைய சொல்லி எப்படி உண்டாச்சு அப்படின்லாம் அவங்க சிந்திக்க வேண்டியது. இப்போ அவங்களுக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆகுது. வர்றவங்களுக்கும் சரியான டெக்னிக்கல் வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். மாற்றி மாற்றி பேசிடக்கூடாது. மாயா என்னென்ன, பிரகிருதி என்னென்ன, அவித்யா என்னென்ன, பல பொழிகளை சொல்லப்பட்டாலும் இடம் பொருளுக்கு ஏவல் ஏற்ற மாதிரி அந்த அதிகரணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல்லை நம்ம பிரயோகம் படுத்துகிறோம். அவ்வளவுதான். கேவல ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்குங்கள் சுவாமி. சந்தோஷ், மேட்டுப்பாளையம். கேவல ஞானம் அப்படின்னா, கேவலம்னா ஏகம், இரண்டற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இரண்டற்ற நிலை, வேறுபாடற்ற நிலைக்கு கேவலம்னு சொல்கிறோம். அதில் திரிபு எதுவும் இல்லை. ஐயமும் திரிபும் இல்லாத ஒரு நிலை, அதை கேவலம்ங்கிறோம். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற மூன்றும் இல்லாத நிலை கேவலம்ங்கிறோம். யார் இந்த மூன்றிலும் விடுபட்டார்களோ அவர்களுக்கு கைவல்யம்னு பேர். கேவலசிய பாவம் கைவல்யம், மோட்சத்துக்கு கைவல்யம்னு பேர். இப்போ கேவல ஞானம்னா அபேத ஞானம், இரண்டற்ற அறிவு அப்படின்னு அர்த்தம். தன்னிடம் ஒரு அறிவு பொருள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது, நான் அறிவு, அறிபவன், நான் அறிவுடைய பொருள் அப்படின்னு தெரியுது இல்லையா. அதில் கேவல ஞானமும் இருக்குது. அது நிர்விசேஷம்னு சொல்கிறோம். இன்னொரு ஞானமும் இருக்குது, சவிசேஷ ஞானம். விசேஷங்களோடு கூடிய ஞானம், விசேஷங்கள் அற்ற ஞானம், விஷய ஞானம், விஷயமற்ற ஞானம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. நீங்கள் அமைதியாக இருந்து பார்க்கும் பொழுது
கண்ணால் எதுவும் பார்க்காமல், காதில் வருகின்ற சப்தங்களை பொருட்படுத்தாமல், அறிய முற்படாமல், புலன்களால் வருகின்ற எந்த ஒரு பிரத்யேகம்னு சொல்கிறோம் அந்த உணர்ச்சிகளுக்கு அதில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா தனியாக இருக்கிறீங்க. 5 பேரோட ஒதுங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய உறவே வேண்டாம். ஆனாலும் உள்ள ஒருத்தருக்கும் கூடவே ஒரு பகைவன். அவன் பேர் மனம், சித்தம். அவன் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ அவனையும் விடணும். இவர்களோட சம்பந்தம் வச்சுருந்தோம்னா அது சவிசேஷ ஞானம். நீங்கள் ஞானம்தான், அறிவுடையவர் தான். ஆனால் என்ன பண்ணுறீங்க, விஷயங்களோடும் விசேஷமாகவும் இருக்கிறீங்க, விதவிதமாக இருக்கிறீங்க. ஏன் விசேஷ ஞானம்னு பேர் வச்சுருக்கிறோம்? சவிசேஷம், விசேஷத்துடன் கூடியது. ஏன்னா கண்ணால் ஒளியை பார்க்குறீங்க, காதால் சப்தத்தை கேட்குறீங்க, மூக்கால் விதவிதமாக அறிகிறீங்க இல்லையா? அது விதவிதமாக அறிவதனால அவனுக்கு விஸ்வன்னும் பேர். விதவிதமாக இருக்கல ஒரு விஸ்வன்னும் பேர். இப்போ சவிசேஷமாகவும் இருக்கிறீங்க. அப்போ சவிசேஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பலதோடு கூட்டு வைத்திருக்கிறீர்கள். இதுலேருந்து விடுபடணும். நீங்கள் விடுபடுறது என்ன கஷ்டமா? நீங்கள் நினச்சா விட முடியாதா? நீங்கள் தானே போய் கண்ணில் பார்த்தீங்க, பார்க்க மாட்டேன்னு நில்லுங்க. அதுக்கு தான் இப்படி ஏதோ ஒரு முத்திரை வச்சுக்கிட்டு யோகத்தில் கற்றுக் கொடுப்பாங்க. கண்ணு, மூக்கு, காது, வாயெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. பிரத்யாகாரத்துக்கு அந்த மாதிரி டெக்னிக், பிரத்யாகாரம் செய்வதற்காக. இப்போது நீங்கள் அதை மாதிரி இருந்து பாருங்கள். புலன்களும் இந்த தகவலை ஒதுக்கிவிட்டு சித்தத்திலிருந்து வருகின்ற வாசனாரூபமான எண்ணங்களையும் பொருட்படுத்தாமல் ஒரு வினாடி இருந்துங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நிர்விசேஷமாக கேவல ஞானமாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் கேவல ஞானம். எப்பொழுதுமே நீங்கள் கேவல ஞானம்தான். இது தெரிஞ்சுக்காததுனால இடைவிடாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே விசேஷ ஞானம் இருந்துக்கிட்டே இருக்குது. நனவிலும் இருக்குது, கனவிலும் இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்திலும் இடைவிடாத ஒரு ஞானம் இருக்குது. ஏதுமறியேன் ஏதுமறியேன். இது அபாவ பிரத்யயம்னு பேர். முதல்ல விஸ்வ பிரத்யயம், அப்போ கனவுல தைஜச பிரத்யயம், ஆழ்ந்த உறக்கத்தில் அபாவ பிரத்யயம். அங்கேயும் கூட நீங்கள் அறிபவனாக தான் இருக்கிறீங்க. எதையாவது அறியணும், ஒன்றும் இல்லையேன்னு. அப்போவும் உணர்வனாக இருக்கிறீங்க. ஆனந்தமாக இருக்குது, சம்சாரம் இல்லையே அப்படின்னு ஆனந்தம். இப்போ 2 உணர்வு இருக்குது. உணர்விலே ஆனந்தமும், அறிவிலே அபாவம், எதுவும் இல்லைங்கிறது. இதைத்தான் நம்ம அந்த நிலையை நம்ம சொல்கிறோம் சுஷுப்தியில். இப்போ எல்லா 3 அவஸ்தையிலுமே நாம் கேவலமாக இருப்பதில்லை, எப்பவுமே சவிசேஷமாக இருக்கிறோம். இப்போ கேவலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு ஜப தியானம் பண்ணணும். ஜபங்களை அர்த்தத்தோடு செய்யும் பொழுது ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. வெறும் அர்த்தம் இல்லாமல் சப்தரூபமாக ஹைம் ஹ்ரீம் போன்றதெல்லாம் ஸ்தோபங்கள், இது போன்ற ரிஷிகளால் சொல்லப்பட்ட சப்தங்களை நாம் சொல்வதனால சித்த சுத்தி உண்டாகுது. அதுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலனும் புண்ணியமும் உண்டாகுது. அது துரிதங்களை நீக்கும், அன்றாட வருகின்ற சிறு தடைகளை நீக்கும். அப்படி செய்யாமல் ஒரு ஜபத்தை, மௌனத்தை கவனிப்பதற்கு ஜபத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா நமக்கு தாரணை வேணும். தாரணைக்கு அப்புறம் தான் சமாதி வரும். இப்போ தாரணை வேணும்னா ஜபந்தான். தைலத்தாரை மாதிரி மந்திரங்களை விட்டு விட்டு செய்யும் பொழுது மந்திரமும் அடுத்த மந்திரமும் இடையில் ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில் மௌனம் இருக்கிறது. அந்த இடத்துல உனக்கு கண்மூக்கு காதல்ன்ற புலன் விஷயம் எதுவும் இல்லை. எண்ணங்களும் எண்ணுவதற்கு இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஜபத்தில் இருக்கிறீங்க, நீங்களாம் ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டீங்க. இப்படிப்பட்டதை தாரணை அப்படின்னு சொல்லு. இந்த தாரணையை நிஷ்காமியமாக செய்து, காமியமாக செய்துன்னா அர்த்த புஷ்டியோட அந்த சப்தத்தோடு இருந்தோம்னா நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும். நிஷ்காமியமாக ஜபத்தில் மந்திரத்துக்கு இடையில் இருக்கின்ற மௌனத்தை கவனிச்சிங்கன்னா அந்த மௌனமாக இருப்பதில் யார் இருக்கிறார்கள்? அந்த மௌனி யார்? மௌனத்தை கவனிப்பவனாக இருக்கிறான். அந்த கவனிப்பவனாக இருக்கிறவன் தான் சத்துவகுண ஆத்மா. அங்கே குணம் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அந்த சத்துவகுண ஆத்மா நமக்கு வேணும். அந்த மௌனமாக இருப்பது தான் நான், அதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தூய ஆத்மாவின் நிழல். ஒரிஜினலாக அதே தான். அதை கவனிப்பதையும் விட்டுட்டணும். அதை உங்களால் முடியாது.
கவனிப்பதை விடுவது உங்களால் முடியாது. அது தானாக நடக்கும். அது மட்டும்தான் தானாக நடக்கும். அது பேர் நிர்விகல்ப சமாதி. அது வரைக்கும் இருந்தது கேவல ஞானம். அதையும் தாண்டி போனோம்னா நிர்விகல்ப சமாதியில் கேவல ஞானம்லாம் சொல்ல முடியாது. அது ஞானம் கூட கிடையாது. அது சம்பித்துங்கிறாங்க, சைதன்யங்கிறாங்க, பிரம்மங்கிறாங்க. இதெல்லாம் கூட எப்பொழுதுமே ஏதோ ஒரு விசேஷத்தோடு கூட்டிடுது. அந்த நிலை திரிபுடியற்ற நிலை, அதுதான் உண்மையான பிரம்மம், ஆத்மா. அதுதான் உங்களுடைய ஸ்வரூபமும் கூட. இப்போ கைவல்யத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இன்னொன்று என்ன கேட்டார்? அஞ்ஞானம். அஞ்ஞானம். இது தெரியாதது அஞ்ஞானம். ஒரே வார்த்தை முடிச்சு போச்சு. நான் கேவல ஞானம் மாத்திரம் அப்படின்னு தெரியாமல் சவிசேஷமாகவே இருந்து கொண்டு, சவிசேஷம்தான் நிர்விசேஷம் இன்னும் தெரியாமல், சவிசேஷத்துக்கு காரணம் என்ன, நான் நிர்விசேஷன்னு தெரியாதது, அதுதான் அஞ்ஞானம். அஞ்ஞானம் எங்கே இருந்தது? யாரிடம் இருந்தது? சவிசேஷ ஞானத்தில் இருந்தது. சவிசேஷ ஞானத்தில் அஞ்ஞானம் இருந்தது. சவிசேஷ ஞானம் தானே சொல்கிறீங்க, அது எப்படி அஞ்ஞானம் இருக்கும்? சவிசேஷ ஞானம்தான் அஞ்ஞானம். இப்படி புரிஞ்சுங்க. விதவிதமாக பார்க்கின்ற அறிவு தான் அறியாமை. அறிவும் அறியாமையும் அது சொல்லுங்க. குறியை குறியால் குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேல் ஐ தலைவன் தலைவன் ஐ நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே. அறிவற்று அறியாமை மற்றதுவே. இப்போ அறிவுன்னு எதை சொல்கிறாரு அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில்? இந்த சபிசேஷ ஞானத்தை தான் சொல்கிறார். எதையோ அறிந்து கொண்டிருக்கிறது தான் அறிவுங்கிறார். அதுதான் அறியாமையுங்கிறார். அப்போது கேவல ஞானங்கிறது என்ன? அறிவாகவும் இல்லை, அது அறிந்து அறியாமையும் இல்லை. அப்போ அது கேவல ஞானத்தில் அறியாமை இருக்காது இல்லை. அப்போ அறிவு இருக்குமானா அதுதான் முற்றறிவாச்சே, சர்வஜனாச்சே. அது எதுக்கு அறிவு வேணும்? கிஞ்சித் அறிவு இருந்தால் தானே அதை திறக்கணும், இதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு அறிவு அறிவு அறிவுன்றீங்க. முற்றறிவு இருக்குன்னு அறிவு இருக்குமா? அறிவை பயன்படுத்துவானா? அறிய முற்படுவானா? இரண்டற்ற நிலையில் இருப்பான். சர்வஜன். இப்போ சர்வஜத்துவத்தை ஈஸ்வரத்துவம் சர்வஜத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்னா நிர்விசேஷ ஞானம். அப்போ சர்வஜம்னா எல்லாம் அறிந்து கொண்டிருப்பாரு. ஏன் அறியணும்? எல்லாம் அறிந்தவனுக்கு எதை அறிவான்? பிரித்தறிய முடியுமா அவனால்? சர்வஜங்கிறது நாம் நினைச்ச மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மூல முடுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுன்னு இல்லை. அறிய முற்படாத நிலை. அந்த நிலையை நாம் தானாக தான் அடைய முடியும். இதுதானே உங்களுடைய ஸ்வரூபம். அது தானாக விழும். அது வரைக்கும் நீங்கள் இந்த கவனத்தை வச்சுருக்கணும். சவிசேஷத்திலிருந்து நிர்விசேஷம் போகிறது உங்களது இல்லை, அது பகவானுடைய அனுக்கிரகம் தான். அதுதான் சக்தி நிபாதம். அங்கே தான் அவர் பாயிறார். அது வரைக்கும் கடாட்சம் வேணும். எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் யோகத்தில் போயிட்டு நிர்விசேஷம் அடையணும்னா அதுக்கு உங்கள் முயற்சி நிர்விசேஷத்தை உதாசீனப்படுத்துகிற வரைக்கும் தான். ஆனால் அதுவே கவனசக்தி ஆகிடுதில்ல. உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறது ஒரு வேலையாகிடுதில்ல. அப்போ எப்போ தான் இதுக்கு போகணும், இதை விடணும். விடுறதுக்கு ஒரு முயற்சி வேணும். அப்போ அவன் இருப்பான், மேல்பவன் இருப்பான். ஏன்னா அது எப்படி நிகழணும்னா அது நிகழும். அதுதான் நீ. அது எப்படி நிகழும்? அதுனா சம்பவமா? ஒரு சம்பவம்னா நிகழலாம். நீ நீ எப்போ இருக்கிறவன, அது நித்திய வஸ்து. நீ எப்படி சம்பவமாக இருக்க முடியும்? உனக்கு எப்படி நீ சம்பவமாக இருப்ப? அதனால் அது சம்பவம். இந்த சத்தியநிபாதத்துக்கு அப்பா விளக்க சொன்னீங்க. போக்கும் வரவும், நினைப்பும் மறப்பும், புறம்பும் உள்ளும், வாக்கும் வடிவும், முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து காக்கும், மனோலயம் தானே வரும், என்னை தன்வசத்தே ஆக்கும், அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே.
யார் சொன்னது? கந்தர் அலங்காரத்தை நாம ரூபத்தை அப்படி சொல்றாரு பாருங்க. சொல்லும் போக்கும் வரவும் இரட்டை நிலைகள் எல்லாம். போக்கும் வரவும், நினைப்பும் மறப்பும், புறம்பும் உள்ளும், வாக்கும் வடிவும், நாமரூபங்கள் தான். வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும். மனோலயம் தானே வரும், எனக்கு தன் வசத்தே ஆக்கும். அதுக்கு சொல்லுங்க. தன் வசத்தே ஆகும்னா ஸ்வரூப அவஸ்தானம். நான் என்னிலுமே இருக்கிறேன் அப்படின்னு. நான் என்னில் உட்கார்றதுக்கு நகர கூட வேண்டியதில்லைன்னு சொன்னேன். அசை கூட வேண்டியதில்லை, ஒரு எத்தனமும் இல்லை. நீங்கள் உங்கள் சேரில் உட்காரனா கூட எழுந்து போய் அதில் உட்காரணும். இந்த உளவியல் நான், அகந்தை நான், ஆத்மா நானில் உட்காரணும்னா அது ரெண்டு பொருளாக என்ன? அதுவே தன் உட்கார்ற இடம். அது தானாக தான் நிகழும். அதுவரை தள்ளி இருந்ததுன்னா நகர்ந்து போகணுங்கிற உங்களுக்கு முயற்சி இருக்கும். அது தானாய் நிகழும். சரி, அது மாதிரி நிகழத்துக்காக என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த ஞானம் மட்டும் போதும். ஆத்ம ஞானமே போதும். நான் என்னில் தான் எப்பவும் இருந்து கொண்டிருக்கிறேன்றது தான் முக்கியம். நீ போய் அடிக்கடி போய் அங்கே தானாய் விழுமான்ட்டு கந்தர் அனுபூதியில் அவர் சொன்ன மாதிரி எப்போ வருமோ என்று வருமோன்னெலாம் போய் உட்காரலாம் வேண்டாம். நீங்கள் சொரூபத்தில் இருக்கு, அது சம்பவம் இல்லை. அது சம்பவம் இல்லை. நிறைய குருநாதர்கள் அது சம்பவமாக சொல்லியிருக்கிறாங்க. போதி மரத்து கீழே வந்தார், ஒரு குறிப்பிட்ட நாள் பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு சம்பவித்ததுன்னு. இது சம்பவம்னா நீயா மாறுறது ஒரு சம்பவமா? என்ன கூத்தா இருக்கு? நானாக இருக்கிறது எப்படிங்க சம்பவமாக இருக்க முடியும்? நான் வேற ஒரு ஆளாக இருந்தாலும் அது ஒரு சம்பவம். சம்பவம் வெல் ஹேப்பன்ட், நல்லபடியாக அது ஆரம்பிச்சிருந்த சம்பவம். இது நானாக இருக்கிறதுல எங்கே சம்பவம் இருக்குது? அதனால தான் அவர் சொல்ற சம்பவமாகவும் யுகேக. நான் இந்த சரீரத்தை வேணால் வருவேன், நானாக இருக்கிறது சம்பவம் கிடையாதப்பா. கேவல ஞானத்துக்கு ஒரு தமிழுடைய தூய்மையான அறிவு. கேவல ஞானமே நல்லா இருக்குதுங்க. தூய்மையான அறிவுன்னா நல்லதையே நினைக்கிறதுன்னு நினச்சிக்குவோம். கலப்படம்னா அப்போ ஒரே அறிவு, ரெண்டு இல்லாதது. அப்போ அதுலேயும் அறிவுன்ற ஒன்று வந்துடுது இல்லை. அது அறிவும் அறியாமை மற்றது இல்லையா? அதனால் இந்த ஞானத்தை உபனிஷத்து தான் தருது. அதுக்கிட்ட தான் அந்த சொல் இருக்குது. தமிழில் அந்த சொல்லுக்கு நம்ம உற்பத்தி தான் பண்ணணும். ஏன்னா இருக்கிற சொல்லை வச்சுட்டு அதை ஒன்று சேர்க்கணுன்னா அது கூட்டு சொல்லாக இருக்கும். அது பேர் சமாசம்னு பேர். அதனால் நம்மளால் முடியாது. அதுக்கு இருக்கிறதே பயன்படுத்திக்கலாம். சொல்லபடி அதை புரிய வச்சிட்டோம்னா அப்புறம் அந்த சொல்ல அவனுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இல்லைனா இவன் வந்து சொன்னோம்னா பின்னாடி வர்றவங்கெல்லாம் ஆளுக்கு வியாக்கியானம் மாற்றிடுவாங்க. நீங்கள் தமிழில் ஒரு கூட்டு சொல்ல உண்டாக்குனா ஆளுக்கு அது சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் கூட சமாதினா ஆதியோடு இணைவது அப்படின்னு என்கிட்டயே சொல்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, ஆதியோடு இணைஞ்சிக்குங்க அப்படின்றாங்க. இப்போ சமாதிங்கிறது சமஸ்கிருத சொல்லுன்னே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தமிழ் மொழிப்படி இலக்கணப்படி அது பிரிக்கிறாங்க. அதனால் தமிழுக்கு எதிரியெல்லாம் கிடையாது. தமிழில் தான் நம்ம எல்லாம் பேசிட்டு வரோம். ஏன் சமஸ்கிருதத்தை வந்து தமிழ்னு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நன்றாக செய்யப்பட்ட தமிழ்னு எடுத்துங்களேன். சம்ஸ்கிருதம், கிருதம்னா செய்யப்பட்டது, வெல் டன். சம்ஸ்கிருதம்னா வெல் டன். சரியாக இருக்கிறது தான் பிராகிருதம். இப்போ தமிழும் சமஸ்கிருதமாக ரெண்டு மொழி அப்படின்னு சொல்கிறதுனால தானே தமிழ் படுத்தணுங்கிறோம். எனக்கு என்னவோ அது ஒரு மொழி தான். வேறு எதாவது கேள்விக்குனா டைம் ஆச்சுங்களே. சுவாமி நமஸ்காரம். லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது என்னங்கிறது தான் டாப்பிக்கு. ஏன் அது கேட்குறேன் அப்படின்னா, இப்போ தியரி லேர்னிங் ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்குது. இது போக நிறைய இருக்கலாம். இது ரெண்டுத்தில் வச்சு கேட்குறேன். ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்போது ஒரு விதமான அனுபவம் கிடைக்கிது. ஆமாம், இது நம்ம கற்றுக்கிட்டோம், அது புரியுது, இது இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தியரி லேர்னிங் அப்போது அது போர் அடிக்குது, இல்லைனா அது
ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. அது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் தியரி லேர்னிங்கிறத? இப்போ உதாரணத்துக்கு கரெக்டாக சேகர்ஜியும் சொல்லியிருந்தாங்க, அந்த சொற்கள்லாம் நம்ம சொன்னோம், அது அங்கே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆட்டிடியூடோ இல்லை பெர்ஸ்பெக்டிவோ நம்ம அந்த இடத்துல பில்டு பண்ணிக்கணும். இதான் தியரிட்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ், செயல்முறை அறிவு, இயல்முறை அறிவு. இது இல்லாததை அடைவதற்கு வேணும். உங்களிடம் ஒரு இல்லாத ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை அடையணும். அதுக்கு செயல்முறை அறிவு வேணும். அந்த பொருளை பற்றிய வழிமுறைகளும் தெரிஞ்சதுன்னா இயல்முறை அறிவும் நமக்கு தேவை. உதாரணமாக, சொர்க்க காம எஜேத, சொர்க்கம் செல்ல விரும்புபவன் யஜ்ஞத்தை செய்யட்டும் அப்படின்னு வேதம் ஒரு விதித கர்மாவை நமக்கு சொல்லுது. இஷ்டப்பட்டவன் செய்யன்னு தான் சொல்கிறது. அப்போ அந்த கர்மாவை எப்படி செய்யறது? சரி, ஜோதிஷ்டோமா அப்படின்னு ஒரு யாகம். அந்த யாகம் எப்படி செய்கிறது? கல்பசாஸ்திரம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த சாஸ்திர புக்கில் எடுத்தோம்னா ஜோதிஷ்டோமா பற்றிய எல்லா மந்திரங்களும் செய்முறைகளும் அதனுடைய உபயஜ்ஞங்கள்லாம் இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன கர்மங்கள்லாம் சொகுதி தானே. ஒரு பூர்ண யஜ்ஞத்துக்கு முன்னாடிலாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி கடைபிடிக்கிற விரதங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறோம். தியரிட்டிக்கல் நாலேஜ் கட்டாயம் வேணும். ஆனால் அது போதுமானா சொர்க்கம் கொடுக்காது. நான் ஜோதிஷ்டோமா 2 தடவை 100 தடவை படிச்சுட்டேன், சொர்க்கம் போயிடுவேன் எல்லாம் முடியாது. இல்லாததை அடையிறது. அதனால் அது கர்மா வேணும். அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜை வேணும். இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை நான் கற்றுக்கிட்டு அப்புறம் செய்கிறது முடியாததுனால ஏற்கனவே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, அவர் கூப்பிட்டு செய்யுங்க யான்னு எஜமானனாக இருந்துட்டா போதும். அவர்கிட்ட தட்சிணையை கொடுத்துடணும். தட்சிணையில் தான் அந்த யாகம் வெற்றியே இருக்குது. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்க. நீங்கள் தான் உண்மையிலே செய்யணும். சொர்க்க காமா எஜேதன் நீங்கள் தான் செய்தாகணும். ஆனால் சொர்க்கம் போன்ற ஒரு பொருளை நீங்கள் அடையிறதுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாருன்னா, அந்த யாகம் வெற்றி பெறணும்னா அது தட்சணையில் இருக்குது. இது யாரும் நம்ப மாட்டேங்கிறேன். அப்போ மட்டும் எண்ணி பார்க்க, அப்போ யாகத்துக்கு பயனே இல்லாமல் போயிடுது. அந்த யாகம் முழுமையே இல்லை. அந்த ப்ராக்டிக்கல் ஹிண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா தட்சணையில் தான் இருக்குது. அந்த தட்சணையை சாஸ்திரமும் சொல்லுது, இதுதான் தட்சணையாக கொடுக்கணும். அது கட்ட வரலாக கூட இருக்கலாம், சாஸ்திரம் சொல்லுது. அப்போ தான் அந்த பலன் கிடைக்கும். அர்ஜுனனுக்கு கிடைக்காத பலனும் கர்ணனுக்கு கிடைக்காத பலனும், ஏன் அவருடைய குருநாதராக இருந்த துரியோதனுக்கு கிடைக்காத பலனை ஏகல்யன் அவன் பெற்றான். ஏன்னா அவன் தட்சணை அப்படிப்பட்டது. இவங்கெல்லாம் போரிட்டு கஷ்டப்பட்டுட்டு அவன் நேராக போயிட்டான். அவன் நேராக பிரம்மமாயிட்டான். வில் அடிக்கிறதுல என்னங்க கிடைக்க போகுது? ஒரு மான் கிடைக்கும், ஒரு முயல் கிடைக்கும், அப்புறம் ராஜா இருக்கணும்னு சொல்லுவாங்க. தட்சணை ரொம்ப முக்கியம். இப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது இல்லாததை அடையிறதுல வரும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜு தேவை. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்போ தேவை. நீங்கள் கேட்குறது இருப்பதை அறிவது. இப்போ 2 விதமானது. இல்லாததை அடைவதற்கு இந்த 2 நாலேஜும் வேணும். இருப்பதை அறிவதற்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணுமா? நீங்கள் தான் உங்களை நீங்கள் அறிவதற்கு என்ன ப்ராக்டிக்கல் வேணும்? ஒன்று செய்யக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. ஏன்னா அது அந்த வஸ்து செய்யப்படாத வஸ்து, அக்கிருத கிருதேன, அது செய்யப்படாத நித்திய வஸ்து. அது கர்மமே கிடையாது. அது கர்மத்தை விட்டாதான் கிடைக்கும். ரெண்டும் எதிரும் புதிருமானது. அதனால் அதுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜெலாம் கிடையாது. உங்களை பற்றி அறிவது தியரிட்டிக்கல் நாலேஜா? என்னை நான் அறிவது தியரிட்டிக்கல் நாலேஜா? என்னையா இது? இந்த வண்டி எப்படி ஓடும், இந்த ஃபேன் எப்படி ரிப்பேர் பண்ணலாம், இது எப்படி செய்யலாங்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ், தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கலாம்.
நீங்கள் யாருன்னு நீங்கள் அறிவதற்கு என்ன ப்ராக்டிகலி வேணும்? யூ ஷுட் நாட் ப்ராக்டிஸ் எனிதிங். இத்தனை நாளும் ப்ராக்டிஸ் பண்ணதனால தான் நீங்கள் உங்களை அறியலை. சும்மா இருப்பது தான். அதனால் தெர் இஸ் நோ கொஷின் ஆஃப் ப்ராக்டிஸ். அப்படி வந்துருச்சுன்னா ஞான கர்ம சமுச்சயங்கிற பழைய கஷ்டத்துக்கு போயிடுவோம். முண்டக உபநிஷத்து மாஞ்சி மாஞ்சி இந்த ஞான கர்ம இந்த சமுச்சயத்தை உடைக்குது. தயவுசெய்து ஆத்மாவை அறிகிற விஷயத்தில் எந்த கர்மமும் இல்லைன்னு சொல்லுது. செய்திராத பிரதிபோதம் விதிதம் மதம். எப்பொழுதுமே நீ ஆத்மாவாக தான் இருந்து கொண்டிருக்கிறாய். ஏதாவது கர்மத்தை நீ செய்திராத. அந்த காலத்தில் இந்த ஞானம் உபனிஷத்தை பற்றி கடித்த பிறகு ஒரு யஜ்ஞம் செய்து முடித்தவ தான் அவன் மோட்சம் அடைவான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க யஜ்ஞம் பண்ணுறதுலேருந்து தப்பிக்கவே மாட்டேங்கிறாங்க கர்மகாண்டிகள். அது குருமதம்னு பேர். எப்பவுமே செய்கிறதுனால குருமதம். விருத்திகார மதம்னு பேர். அதுக்கு குமாரில பட்டர் போன்றவங்களும், பாஸ்கரர் போன்றோம், மண்டன மிஸ்ரா போன்றவங்களும் இப்படி பிடிவாதமாக இருந்தார்கள். உபனிஷத் ஞானம் பிரயோஜனம் இல்லை, அது வெறும் அர்த்தவாதம், பிரசம்சா, சும்மா உன்னை பிரம்மம் பிரம்மம் புகழும், அவ்வளவுதான். யஜ்ஞத்தில் தான் முடியும். ஏதோ போனால் போது நீ வேதாந்தமும் படின்னு சொல்கிற, படித்தா கூட உனக்கு முக்தி கிடைக்கும், இதுலேயே கர்மத்திலே கிடைச்சிடும், நீ அது வேணும்னு சொல்கிற. ஏன்னா ஒட்டுமொத்த வேதமும் நம்ம பிரமாணம்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ கர்மகாண்டம் மட்டும்தான் பிரமாணம், வேதாந்தம் பிரமாணமே இல்லை, அது தெரிஞ்சதே சொல்லுது, அனதிகதம் இல்லை அதிகதம் அப்படின்னு நீங்கள் சொன்னிட்டா அவங்களுக்காக என்ன சொன்னாங்க? ஆமாங்க, உபனிஷத்துலாம் கொஞ்சம் படித்தோம்னா இந்த யஜ்ஞத்தினால் கிடைக்கிற மோட்சம் உறுதியாகிடும். அப்போது யஜ்ஞமும் செய்யணும், கொஞ்சம் இந்த உபனிஷத் மந்திரமோ ஒரு மந்திரமாக சொல்லிட்டு போயிட்டோம்னா உனக்கு மோட்சம். இல்லை இல்லை, இன்னொருத்தன் சொல்கிறான், பிரபாகரன், உபனிஷத்தில் ஞானம் பெறணும், ஞானம் பெற்ற பிறகு குறிப்பிட்ட யாஜ்யத்தின் மூலம் அவன் அந்த கைவல்யத்தை அடைவான். அப்போ அவன் யஜ்ஞத்தை கட்டாயமான ஒன்று. அப்போ நாமெல்லாம் கிளாஸ் முடித்தோன்னா கடைசியில் யஜ்ஞம் முடித்த பிறகு தான் நீங்கள்லாம் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு ஆகிடும். இது கர்மத்தை உள்ள கொண்டாந்து திணிக்கிறது. எந்த விதத்திலும் கர்மத்தில் இந்த ஞானத்திற்கு இடம் இல்லை. அது கர்த்திரு தந்திரம், இது வசு தந்திரம் அப்படின்னு அழகாக பகவத்கீதையில் 69வது ஸ்லோகத்துக்கு விரிவுரையாக அது கொடுத்துருக்கிறார். தயானந்த சரஸ்வதி கொடுத்துருக்கிறார். சங்கரர் பாஷ்யத்திலும் இருக்குது. தைத்திரிய உபனிஷத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்துக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறார். ஆனந்தவல்லிக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறார். ஆனந்தவல்லிங்கிறது பிருகுவல்லி. அதுலேயும் அவர் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறார். சங்கரர் எந்த விதத்திலும் இந்த ப்ராக்டிக்கல் நாலெட்ஜுங்கிறது முக்திக்கு கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறது கர்மம் எல்லாமே இல்லாததை அடைவது. எதை இல்லாததை அடைந்தால் அது இல்லாமல் போகும். உண்டாக்கிய பொருள் நாசமாகும். ஆத்மாவோ நித்திய வஸ்து, முக்தியோ நித்தியம். அநித்தியமான முக்தி யாராவது வேணுமா அவங்க? இப்போ நித்தியமான வஸ்து எப்படி நீங்கள் உண்டாக்க முடியும்? அது நித்தியமாக இப்போ இருக்கணும் இல்லை? நித்திய வஸ்து இப்போ இருக்கணும், இனிமேலும் கிடையாது, அங்கெங்கேயும் கிடையாது, இங்கேயே இப்பொழுதே, என்னிலேயே. இங்கேயே இப்பொழுதே இருந்தால் தான் அது பேர் நித்தியம்னு பேர். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி அடைவீங்க? இங்கேயே இருக்கிறது எப்படிங்க அடைவீங்க? அங்கே இருந்தால் நான் போகணும், ஆப்தம் அப்படின்னு சொல்லுவோம். கமனம், ஏதாவது ஒன்று செய்தாகணும். எப்போதும்னா காத்திருக்கணும். இங்கேயே இப்போதே இருக்கிறது அதுதான் நித்தியம். நித்தியனுடைய டெஃபினிஷன் என்ன? இங்கேயே இப்பொழுது. இதுக்கு நீங்கள் எங்கே நகரணும்? எத்தனை நாள் காத்திருக்கணும்? எனவே இதுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கேயே இப்பொழுது எது இருக்குதோ அதுக்கு கர்மம் அவசியம் இல்லை, அது எதுன்னு கண்டுபிடிச்சா போதும். இங்கேயே இப்பொழுது இருப்ப எதுன்னா நீ தான். நீ ஹிமாலயம் போனாலும் நீ அங்கே இருப்ப, சிலோனுக்கு போனாலும் நீ இருப்ப, அங்கும் இருப்ப, இங்கும் இருப்ப, நீ எங்கும் இருப்ப. நீ வேணா போய் பார் அங்கே இருக்கிறியா இல்லையான்னு. நான் நல்லா போனேன் சார், அங்கே நான் காண போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? நீ எங்கும் இருக்கிறாய். சரி, காலையில் இல்லை சார், மத்தியானம்
நீ தான். மீதி பொருளெல்லாம் இனிமேல் வரும், அங்கே இருக்கும் இங்கே இருக்காது. இப்படி தான் அந்த ஜகத்து. அங்கே இருப்பது இங்கே இருக்கிறது இல்லை, இங்கே இருக்கிறது அங்கே இல்லை, இந்த டம்ளர் இங்கே இருக்கிறது அங்கே இல்லை. ஜகத் எப்பொழுதுமே இங்கே இருப்பது அங்கே இல்லை, இன்று இருப்பது நாளை இல்லை. ஆனால் நீ மட்டும் இங்கேயே இப்பொழுதே இருப்பதால் நீ தான் நித்தியம். இதை நீ எப்படி அடைவ? அப்போ கர்மமே தேவையில்லை இல்லையா? அப்போ வேற என்ன வழி? அறியணும். கர்மத்தால் முடியாது, ஞானத்தால் முடியும். ஸோ ஞானங்கிறது வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, உங்களுடைய சொந்த உங்களை பற்றிய அறிவு. அது எப்படி தியரிட்டிக்கலாக இருக்க முடியும்? ஹைப்போத்தட்டிக்கலாவோ அல்லது எதுவும் ஃபார்முலாவோ இல்லை. நீ தான் பிரம்மங்கிறது தியரி கிடையாது, அது ப்ராக்டிக்கலும் கிடையாது. உங்களை பற்றி சொல்வது இட் டசன்ட் கம் அண்டர் தியரி நார் ப்ராக்டிக்கல். அது நீங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். அது பிருகுவல்லி இல்லை, ஆனந்தவல்லி, அது பிரம்மவல்லி அப்படின்னு பேர்.